ஹாய் விவர்ஸ், வாங்க சாப்பிடலாம். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் என்னன்னு பார்க்கலாம். ஹாய் விவர்ஸ், பாருங்கள் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். வாழைக்காய் காரம் போட்டு பொரியல் பண்ணுறேன். இது மாதிரி எங்கள் கிராமத்தில் இது மாதிரி செய்து சாப்பிட்றது ரொம்ப விசேஷம். ஒன்றும் கிடையாது, எண்ணெய் கடுகு ஜீரகம் பொரியட்டணும், வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் வாழைக்காயும் போட்டு நல்லா வதக்கிட்டு சும்மா கொஞ்சமாக தண்ணி வச்சு உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு அப்படியே சிம்மில் வச்சு மூடி நல்லா அழகாக சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது வந்து வெண்டைக்காய் வறுக்கிறதுக்கு பாருங்கள். இப்போ தான் வதக்கிறேன். வெண்டைக்காய் வறுவல் பண்ண போகிறேன். வெண்டைக்காய் வதக்கிறேன். பருப்பு வேக வச்சுருக்கேன். பருப்பு வெங்காயம் தக்காளி வேக வச்சுருக்கேன். வாழைப்பூ வேகுது. வாழைப்பூ கூட்டு வைக்க போகிறேன். இப்போ இதில் நம்ம உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட போகிறோம். மஞ்சத்தூள் போட்டேன், மிளகாத்தூள் போடுறோம். கூட்டுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போடுறோம், தேவையான உப்பு. இப்போ நம்ம அந்த வாழைப்பூ வெந்த உடனே இதில் தூக்கி கொட்டி ஒரு கொதிக்கட்டும்னு சொல்லிவிட்டு எண்ணெய் கடுகு போட்டு தாளித்து கொட்டுவோம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி இதுக்கு வெண்டைக்காய்க்கு இப்படியே வெறும்னே வதக்கினே இருந்து சால்ட்டு மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு இறக்கும்போது பெப்பர் போட்டு இறக்கணும். அவ்வளோ நல்லாயிருக்கும் வெண்டைக்காய் வறுவல். இப்போ நம்ம வாழைக்காய் பொடி மாசு பாருங்க, இது நல்லாயிருக்கும். கல்யாணத்தெல்லாம் அந்த காலத்தில் கல்யாணத்தில் இதுதான் பெரிய பண்டம். இப்படி தான் செய்து போடுவாங்க. இன்றைக்கி வாங்கி வந்தது பிஞ்சு வாழைக்காய். இது அப்படியே மூடி கொஞ்ச நேரம் வேகட்டும். பாருங்க, வாழைப்பூ கூட்டு கொதிக்க வச்சு தாளிச்சிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. வெண்டைக்காவை வறுத்து மிளகுத்தூள் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இதுதான் அந்த நாளில் எங்கள் வீட்டுங்கள்லாம் எங்கள் கல்யாணங்கள்லேயே இந்த பொரியல் தான் பண்ணி போடுவாங்க. அப்போல்லாம் வாழைக்காய் வறுவல்லாம் பண்ணி போட மாட்டாங்க, எண்ணெய் செலவாகும்னு. இந்த பொரியல் சும்மா எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு வெங்காயம் தக்காளி பொரிஞ்சாலே போகிறோம். வாழைக்காயை போட்டு ஒரு உப்பு மஞ்சள் மிளகாத்தூள் போட்டு அப்படி பெரட்டி இலையில் வச்சுடுவாங்க. இதுதான் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. வாழைக்காய் பொரியல் சாதம். வாங்க சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.